இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வளமை போல அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறவர் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை உணர்ந்து அதனை நம்முடைய இருதயத்தில் நிலைநிறுத்த வேணும் என்றும் அது எந்த காலத்திலும் நம்முடைய இருதயத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்க வேணும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஆனபடியால் தான் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். மேலும் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் ரட்சிப்பு, அதன் மூலம்தான் பரிசுத்தம், அதன் மூலம்தான் விடுதலை என்பதை நாம் தெளிவாக அறிந்து எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:28 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், பெரிய ஒரு உண்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன தேவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது யார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா? மறுபடியும் சொல்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா? இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே மக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே மக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து
அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கி எங்களுக்கும் உமக்கும் இடையில் இருந்த பகைமையை முற்றும் முழுதுமாக அகற்றி எந்த நேரமும் உம்முடைய கிருபாசனத்துக்கு துணிவாக வரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். பாவிகளாய் பிறந்த எங்கள் மீது தேவரீர் இவ்வளவாய் இரக்கம் கொண்டதற்காய் உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். இடவிடாமல் உம்முடைய கிருபையையும் உம்முடைய இரக்கத்தையும் எங்களுக்கு தந்தருள்வதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் உம்முடைய வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு அபரீதமாக அபிஷேகத்தை கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் உம்முடைய வேத வார்த்தையை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்போ இந்த டோமர் 8:28 சொல்லப்பட்ட தலையங்கத்தை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தேவனிடத்தில் நிச்சயமாக அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா? இதை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கூறப்பட்டிருக்கும் இந்த வேத வாக்கியம் ரோமர் 8:28 அடிக்கடி பல்வேறு விதமான கிறிஸ்தவ மார்க்கங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களால் சர்வசாதாரணமாக உபயோகிக்கப்படுகிறது. அப்போ பல்வேறு விதமான கிறிஸ்தவ மார்க்கங்கள் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்தவ மார்க்கங்கள் அநேகமாக பல முறை இந்த ரோமர் 8:28 அடிக்கடி அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ சர்வசாதாரணமாக அவர்கள் உபயோகிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அங்கு கொடுத்திருக்கிறபடியினால் அதனை நாம் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி அவர்கள் அடிக்கடி உபயோகிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். இந்த வேத வாக்கியம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறபடியால் நாம் இந்த வேத வாக்கியத்துக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடாதபடிக்கு கேட்டுக்கொண்டிருப்போருக்கு தெளிவு ஏற்படத்தக்கதாக சகலதும் விசுவாசிகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறதில் தவறு ஒன்றும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். அது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஆனபடியால் அந்த கேள்வியை கேட்கலாம். ஏன் அந்த கேள்வியை கேட்கலாம்? தெளிவு ஏற்படும்படி, அதாவது சந்தேகத்தோடு நாங்கள் கேள்வியை கேட்கல, அந்த கேள்வியை கேட்கிறதன் மூலம் தெளிவு ஏற்படத்தக்கதாக அந்த கேள்வியை கேட்கிறதில் ஒரு தவறும் இல்லை. இதற்கு பதில் ஆம் அல்லது இல்லை என்ற பதிலே பொருத்தமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்றும் போது ஆமன்றம் நிறைவேற்றாவிட்டால்
இல்லை என்பதுமே பொருத்தமான பதிலாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை நிறைவேற்றும் பொழுது ஆமன்றும், நிறைவேற்றாவிட்டால் இல்லை என்பதுமே பொருத்தமான பதிலாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதன் தாற்பயத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பதனாலேயே பவுல் அப்போஸ்தலர் தன்னையும் உட்படுத்தி நாம் அறிந்திருக்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நாம் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தை வரும் பொழுது அவர் தன்னையும் உட்படுத்தி இருக்கிறார். இப்போ சகலமும் என குறிப்பிடப்பட்டிருப்பது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அப்போ இதைத்தான் இங்கே சகலதுமன்ற அந்த சொல்லுக்குள்ளே அடங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் 1 பேதுரு 2 பேதுரு 1:3 இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது சகலமும். அப்போ சகலமும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என தெளிவாக 2 பேதுரு 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால்தான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் விட்டால் நம்முடைய சத்துரு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள விடாமல் நம்முடைய சத்துரு அதற்கு எதிராக முழு நேரத்தையும் செலவழிப்பான். பவுல் அப்போஸ்தலர் மூலம் எபேசியர் 6:12 பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள விடாமல் நம்முடைய சத்துரு அதற்கு எதிராக முழு நேரத்தையும் செலவழிக்கிறான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 6:12 தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருப்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அது எப்படி எனில், எபேசியர் 6:11-12 பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றதை நாம் சற்று விவரமாக அறிந்து கொள்ள வேணும். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேத வாக்கியத்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி எபேசியர் 6:11-12 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொற்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அதில் அவ்வளவாய் கவனம் செலுத்துகிறதில்லை. ஆனால் நமக்கு இந்த சத்துருதான் தேவனிடத்திலிருந்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும்
பெற முடியாதபடிக்கு தன்னாலான அவ்வளோத்தையும் செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அந்த சத்துரு ஆரண்டதை நாம் அறிந்தால்தான் இந்த பிரச்சனையில் இருந்து நாங்கள் பூரணமாக விடுபடலாம், அல்லது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நாம் பெற முடியாமல் போகும். இப்போ இந்த வேத வார்த்தையை கொஞ்சம் விவரமாக அறிந்து கொள்வது நல்லது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசினுடைய தந்திரங்கள் என்று சொல்லிக்க சாத்தானுடைய யுக்தியை குறிப்பிடப்படுகிறது. பல்வேறு விதமான தந்திரங்களை அவன் தொடர்ச்சியாக பாவித்து கிறிஸ்தவர்களை அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து திசை திருப்பி தேவனிடத்திலே இருந்து பெற வேண்டியதை பெற விடாமல் தடை செய்கிறான். அப்போ அதற்கு பல்வேறு விதமான யுக்திகளை அவன் பாவிக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை, நம்முடைய ஆயுத வர்க்கத்தை அல்ல, தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்போ சிலவற்றை அல்ல, எல்லாவற்றையும் நீங்கள் தரித்து கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் அவனுடைய யுக்தியை இலகுவாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த சத்துருவனுடைய யுக்திகளுக்கு நாம் தப்ப வேணுமா இருந்தால் தேவனுடைய எல்லா சர்வ ஆயுத வர்க்கத்தையும் நாம் தரித்திருக்க வேண்டும் என்று தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ மனுஷர்களோடைய அல்ல உங்களுடைய பிரச்சனை, மனுஷர்கள் அல்ல நம்முடைய பிரச்சனை. ஆனால் மனுஷர்கள் மூலமாக சாத்தான் அடிக்கடி தன்னுடைய கேடான வேலைகளை செய்வதற்கு மனுஷர்களையே அவன் பாவிக்கிறான் என்ற உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் பல்வேறு விதமான ஐக்கியத்தை மனுஷர்களோடு ஏற்படுத்தி அவர்களிலே என்ன ஆவி செயற்படுகிறதென்று சோதித்து அறியாமல் கிறிஸ்தவர்களோடு அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் என்ற எண்ணத்தோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த கிறிஸ்தவர்களோட அல்லது அவ்விசுவாசிகளில் அசுத்த ஆவிகள் செயற்படுகிறபடியினால சகலவிதமான அழுக்கான வேலைகளையும் அவர்கள் மூலமாக நமக்கு எதிராக சாத்தான் செய்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அவர்கள் அல்ல இந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறதுன்றதை முதல் கண் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களாயிருந்தால் என்ன, அவ்விசுவாசிகளாயிருந்தால் என்ன, அதாவது அவர்களிலே என்ன ஆவி செயல்படுகிறது என்பதை 1 யோவான் 4:1 சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களிலே என்ன ஆவி செயற்படுகிறது என்று பார்த்து அவர்களோட ஐக்கியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ பிழையான தவறான ஆவிகள் அசுத்த ஆவிகள் செயற்படுமா இருந்தால் அவர்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் அவர்கள் மூலமாக ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற விடாமல் எல்லா விதமான யுக்தியையும் சாத்தான் பயன்படுத்துவான்
என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்வார்களாக. அப்போ ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும். அப்போ யார் இந்த துரத்தனங்கள் என்று சொன்னால், விழுந்து போன தேவ தூதர்கள், பரலோகத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு விலகி சாத்தானுடைய ராஜ்யத்தில் அவனை சேவிக்கிறதற்காக வந்து அவனை இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிற இந்த விழுந்து போன தேவ தூதர்களைத்தான் கேடான தேவதூதர்கள். இந்த மனுஷர்களை நிர்மூலமாக்குறதற்கு விடாமல் திட்டங்களை தயார் பண்ணி மனுஷர்களை நிர்மூலமாக்குறது இந்த தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சாத்தானுடைய ராஜ்யத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் வகிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் துரத்தனங்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கும். துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அப்போ அதிகாரங்கள் என்றதும் விழுந்து போன தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துரத்தனங்களுக்கு கீழே நேரடியாக அவர்களுக்கு கீழே செயல்படுகிறது இந்த அதிகாரங்கள். சாத்தானுடைய ராஜ்யத்தில் சேவிக்கிற இந்த அதிகாரங்கள். அப்போ இந்த அதிகாரங்களும் தேவதூதர்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இவர்கள் துரத்தனங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் அறிந்து கொள்ள வேணும், அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்போ இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் இவர்களும் விழுந்து போன தேவதூதர்கள். இவர்கள் அதிகாரத்துக்கு கீழே இவர்களும் சேவிக்கிறார்கள். சாத்தானுடைய இருளின் ராஜ்யத்தில் இவர்கள் சேவிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அசுத்த ஆவிகள், டிமான் ஸ்பிரிட். அப்போ சாத்தானுடைய ராஜ்யத்தில் இந்த அசுத்த ஆவிகள் வேலை செய்கிறது. அப்போ துரத்தனங்கள்கிட்ட இருந்து அடுத்ததாக அதிகாரங்கள்கிட்ட வந்து, அப்போ என்ன மாதிரி அந்த வருகிறது துரத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள். அந்தகார லோகாதிபதிகளிடமிருந்து வான மண்டலங்களில் உள்ள அசுத்த ஆவிகளை பாவித்து சாத்தான் மனுஷகுலத்தை நிர்மூலமாக்குறான். அப்போ இவைகள் மூலமாக பல்வேறு யுக்திகளை கையாண்டு தேவனிடத்தில் இருந்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்லி 2 பேதுரு 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை புறவிடாதபடிக்கு இவைகள் தங்களாலான சகல முயற்சியை மேறெடுக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய சத்துருக்கள் தனியாக தான் என்று சொல்லி நாங்கள் முடிவுக்கு வரையலாது. மாம்சம், உலகம், பிசாசு. மாம்சம், உலகம், பிசாசு ஆகிய 3ம் இந்த சத்துருக்குள் அடங்குகிறது என்பதுதான் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ சத்துரு என்று சொல்லும் பொழுது மாம்சம் அதற்குள் அடங்குது, உலகம் அதற்குள் அடங்குது, பிசாசு அதற்குள் அடங்குது. அப்போ நாங்கள் எபேசியர் 6:12 பிசாசை பற்றி பார்த்தோம். மற்றது மாம்சமும் உலகமும். மாம்சம் நமக்கு உள்ளான எதிரி, உலகம் நமக்கு வெளியான எதிரி. அப்போ இவைகள் யாவும் தங்களாலான அவ்வளவுத்தையும் செய்து தேவனிடத்தில் இருந்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான சகலத்தையும் நாம் பெற முடியாமல் தடை செய்கின்றன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை நாங்கள் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், அது ஒரு நிபந்தனையற்ற வாக்கு தத்தம்.
கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அதொரு நிபந்தனையற்ற வாக்கு தத்தம் என்று நிஜமாகவே நம்புகிறார்கள். அப்படி அல்ல. தேவனிடத்தில் இருந்து புறப்படும் எந்த ஒரு வாக்கு தத்தமும் நிபந்தனை இல்லாமல் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் இருந்து புறப்படும் எந்த ஒரு வாக்கு தத்தத்துக்கும் நிபந்தனை இல்லாமல் இல்லை. அப்போ அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நிபந்தனையை நிறைவேற்றும் பொழுதுதான் வாக்கு தத்தத்தை பெற முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது அநேக கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். வாக்கு தத்தம் வேதத்தில் இருக்கிறது, நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நடக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறது நம்ம அது என்று சொன்னால், வாக்கு தத்தத்தை பெற வேண்டுமாயிருந்தால் அந்த வாக்கு தத்தத்துக்கு கொடுத்திருக்கிற நிபந்தனை என்ன என்பதை முதல் நாம் அவதானிக்க வேண்டும். நிபந்தனையை நிறைவேற்றும் பொழுது வாக்கு தத்தத்தை நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெளிவாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது அந்த வேத வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அவரால் அனுமதிக்கப்படும் சோதனைகள், அவரால் அனுமதிக்கப்படும் உபத்திரவங்கள், அவரால் அனுமதிக்கப்படும் துன்பங்கள், அவரால் அனுமதிக்கப்படும் சிற்சிப்புகள். அப்போ கவனமாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனாலே அனுப்பப்படுகிறது அல்லது தேவனாலே அனுமதிக்கப்படுகிறது என்ன? சோதனைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், சிற்சிப்புகள். நிச்சயமாக இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் இதுகள் ஒன்றும் இல்லாமல் சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கப் போகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேதாகமம் தாராளமாக சான்று பகர்கிறது. ஆவேல், ஏனோக்கு, ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது போன்ற பரிசுத்தவான்கள் மிகுந்த வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் பின்பே தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள் அல்லது சுவீகரித்து கொண்டார்கள் என சொல்வதே பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தும் அவர்கள் துன்பங்களையும் சிற்சிப்புகளையும் பல்வேறு விதமான கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அப்போ அவர்களை அனுபவித்த பின்பே அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சுவீகரித்து கொண்டார்கள், பெற்று கொண்டார்கள் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கிறது. அதுவே பிரமிக்கத்தக்க கிருபையாகும். இப்படி இருக்க தேவனுடைய சித்தத்துக்கேற்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் நடக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கப் போவதில்லை என்பதனை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாய் அறிவார்களாக. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான தராதரத்தையும் நிபந்தனைகளையும் அநேகமான கிறிஸ்தவர்கள் ஒதுக்கி அதனை அறியாமல், அதனை அறிய விருப்பமில்லாமல் தமக்கேற்ற மாதிரி ஒரு அனுமதி அளிக்கும் சித்தத்தை, பெர்மிசிவ் வில், அனுமதி அளிக்கும் சித்தத்தை தம்முடைய சொந்த பலத்தில் நிறைவேற்றி சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்பட போவதில்லை. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும்
அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று